சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 5 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நிகழ்ச்சியில் யாரும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு மரணமடையவில்லை. நிகழ்ச்சி உள்ளே விபத்து ஏற்பட்டு யாரும் மரணமடையவில்லை. மாறாக நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு திரும்பிய போது மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த கொடூர நிகழ்விற்கு பின் 10 முக்கிய காரணங்கள் உள்ளன. களத்தில் 15 லட்சம் பேரை சமாளிக்க போதிய திட்டமிடல் இல்லாததே முதல் காரணமாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக, அண்ணா சாலையை காமராஜர் சாலையுடன் இணைக்கப்படும் எந்த சாலையிலும் பிற்பகல் நேரத்தில் போலீசார் அதிகமாக இல்லை. இதற்கு காரணம், பெரும்பாலான போலீசார் மெரினாவிலேயே பாதுகாப்பில் இருந்துவிட்டனர். மக்களும் நிகழ்ச்சி முடிந்தவுடனே தியேட்டரில் படம் முடித்துவிட்டு வெளியேறுவது போல கூட்டமாய் வெளியேறியது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. எவ்வளவு ஏற்பாடு இருந்தாலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு கூட்டம் ஒன்றாக வெளியேறினால் எதையும் சமாளிக்க முடியாது. மேலும் சென்னையில் நிலவும் கடுமையான வெயில் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது. நேற்று மட்டும் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவியுள்ளது. அதற்கு பிறகு வாகன வசதி இல்லாதது, ஒருமுறை உள்ளே சென்றால் வெளியே வருவதில் சிக்கல். அண்ணா சாலையில் இருந்தோ மெரினாவில் மற்ற பகுதியில் இருந்தோ அண்ணா சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்தே செல்ல வேண்டும். இதற்கு குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். மேலும் செல்போன் சிக்னல் இல்லாதது. இதனால் மக்கள் காத்திருக்க விரும்பாமல் ஒரே நேரத்தில் கிளம்பியது பெரிய தவறு. அதோடு சில சாலைகளில் கார்களை உள்ளே விட்டதால் அங்கே மக்களும் வெளியேற முடியவில்லை. நேற்று இன்னொரு பெரிய ஷாக் என்னவென்றால், காமராஜர் சாலையை இணைக்கும் சாலைகளில் உள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. டீ கடைகள் கூட திறக்கப்படவில்லை. இதனால் பலர் நீர் இழப்பு காரணமாக கடுமையாக சிரமப்பட்டனர். கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடியதால் பலருக்கும் மூச்சு திணறல், படபடப்பு, கடும் நீரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மயக்கம் ஏற்பட்டும் கூட அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை அங்கு இருந்துள்ளது. அங்கே தற்காலிக மருத்துவ சேவை மையம் இருந்தது. ஆனால் அங்கே அவசர சிகிச்சை தவிர மற்ற சிகிச்சைகளை செய்ய முடியாது. இதனால் மோசமான நிலையில் இருந்தவர்களை அங்கே இருந்து வெளியே மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. இதுவே மரணத்திற்கு காரணமாகவும் மாறியுள்ளது.